ஆக்சுவலி இந்த கதையோட பேர் வந்து ஓல்டு முனுசுவாமி அந்த பேந்தர் ஆஃப் மகடி ஹில்ஸ். சரிங்களா? இந்த கதைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி பெங்களூரை பத்தி அன்னைக்கு காலகட்டத்தில் கெனத் என்ன எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூரு இந்த ஊரோட ஆக்சுவலி உண்மையான பேர் என்னன்னா கர்னீஸ் லாங்குவேஜ்ல சிட்டி ஆஃப் பீன்ஸ். ஏன்னா பீன்ஸ் வந்து இங்க அதிகமா விளையுமா. பிளஸ் வந்து இங்க போத் டிராபிக்கல் அதாவது லோக்கல் ஆன கிராப்ஸும் விளையும், பிளஸ் யூரோப்பியன் கல்ச்சருக்கு ஏற்ற கிராப்ஸும் இந்த இடத்துல விளையும். அதோட முக்கியமான சொன்னா அந்த கிளைமேட் வந்து ரொம்பவும் கோல்டாகவும் இருக்காது, ரொம்பவும் ஹாட்டாகவும் இருக்காது. ஸோ யூரோப்பியன்ஸ் வாழ்றதுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான கிளைமேட்டா இருக்கும். அதை விட முக்கியமா அந்த நவம்பர்ல இருந்து பிப்ரவரி இந்த கோல்டு விண்டர்ஸ்ல வந்து ஒரு மிஸ்டி மார்னிங் வருமா, அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குமா. அதுக்கப்புறம் அவர் என்ன மென்ஷன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த பெங்களூர் வந்து கரெக்டா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்கன்னா சென்ட்ரல் பாயிண்ட்ல இருக்கும். இங்க பெங்களூர்ல இருந்து தள்ளி போனீங்கன்னா அதே ஸ்ட்ரெயிட் லைன் வந்தீங்கன்னா நீங்க வந்து மேங்களூருங்கிற ஒரு டவுனுக்கு போயிடலாம். இந்த 2 டவுனுக்கு நல்ல ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இந்த பெங்களூர் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெங்களூரை சுத்தி ஒரு 3 ஹில்ஸ் இருக்கு. 4000 ஃபீட் ஹைல வந்து அது என்னென்ன ஹில்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நார்த்ல வந்து நந்திர த்ரூக் ஹில்ஸ்னு ஒரு ஹில்ஸ் இருக்கு. இதுல ஆக்சுவலி திப்புஸ் பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்கு. பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானோட ஒரு ஃபோர்ட்ரஸ் வந்து இங்க இருக்கு. திப்புக்கு யாராச்சும் பிடிக்காட்டி அவங்கள கண்ணை கட்டி இந்த இடத்துல வந்து இந்த ஸ்லோப்ல நடக்க வைப்பானா. நடந்து திரும்பி வந்துட்டாங்கன்னா உயிரோட விட்டுருவாராம். ஆனா யாருமே திரும்பி வந்ததா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கா ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹிந்து பில்கிரிமேஜ் சைட்டு. இங்க ஒரு டெம்பிள் இருக்கு, பிளஸ் இங்க வந்து ஒரு வெல் இருக்கு. அந்த வெல் வந்து ரொம்ப டீப்பு, அதுக்கு பாட்டமே கிடையாதுங்கிற மாதிரி பேச்சு அடிப்படுது. இந்த கிணத்தும் வந்து உண்மைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கிணத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பெங்களூருக்கு போறதுக்கான ஒரு டனல் இருக்கிறதா அவர் மென்ஷன் பண்றாரு. அகைன் மென்ஷன் பண்றாரு, அது இருக்கா இல்லையாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வெஸ்ட்ல இருக்கிற ஹில் பேர் வந்து மகடி ஹில்ஸ். மகடி ஹில்ஸ் வந்து ஆக்சுவலி என்ன ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. எல்லா இடமும் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிடையாது. மகடி ஹில்ஸ்ல இருந்து ஒரு லைன்ல கீழே வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்பெட்டும் கனஹல்லி. இந்த க்ளோஸ்பெட் கனஹல்லி ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா 2 மலைகள் இருக்கும். இந்த மலை பிரகாசங்கள்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்க்ரப் ஜங்கல்ஸ் அதிகமா இருக்கும் இந்த மலை பிரதேசங்கள்ல. இந்த ஸ்க்ரப் ஜங்கல்ஸ்ல கிட்டத்தட்ட பேந்தரும் அதிகமா இருக்கதா சொல்லியிருக்காரு. கெனத் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அவரோட பையன் டொனால்ட் அவனுக்கு 23 வயசு தான் ஆகுது. ஆனா அவன் 40 பேந்தர்ஸை வந்து இந்த ஏரியால சுட்டிருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு. இந்த ஏரியால மட்டுமே 40 பேந்தரை சுட்டிருக்கான். ஸோ இதுதான் மென்ஷன் பண்றான். இங்கதான் நம்ம மகடி லெப்பர்டு வருது. ஸோ இதுதான் வந்து கெனத் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இந்த இடத்துலயே கிட்டத்தட்ட 40 பேன்ஸ்ல இந்த இடத்துலயே வந்து கிட்டத்தட்ட 40 பேந்தர் அவர் பையன் சுட்டிருக்கிறதா அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஃபவுனா வந்து இங்க அதிகமா இருந்திருக்கு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இங்கதான் நம்ம மகடி ஹில்ஸோட லெப்பர்டும் வருது. அவனும் கேட்டல் லிஃப்டரா தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறான்.